அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத். குரானை உழு இல்லாமல் எந்த அளவுக்கு தொட முடியாது என்கிறதனை நாம் அவதானிக்கும் நேரத்தில் சவா உனில் மக்தூபு, அந்த குரான் ஒரு பலகையில் ஒரு காகிதத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருந்தால் அந்த ஆயத்தை கூட நம்மால் தொடக்கூடாது. மேலும் மா பைனல் அஸ்துரி, அந்த குரான் நாம் பார்க்க முடியும் ஆயத்துகளுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருக்கின்றது. அதாவது குரானுடைய வரிகளுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை கூட கையினால் விரல்களினால் நமக்கு தொடுவது ஹராம். நமக்கு விதண்டாவாதம் புரிய முடியாது, நான் ஆயத்தை தொடவில்லை, அதனுடைய வரிகளுக்கு மத்தியில் தான் தொட்டேன் என்று கூற முடியாது. அல் ஹவாஷி, அத்துடனே குரானுடைய ஓரம், வெண்மையான பகுதி, அதில் எதுவும் ஆயத்துகள் எழுதப்பட்டது கிடையாது, அந்த பகுதியை கூட உழு இல்லாமல் தொடுவது கூடாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. குரானோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எதையும் உழு இல்லாமல் தொட முடியாது. காரணம், அது குரானுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதன் காரணமாக இந்த அளவுக்கு அதனுடைய பேணுதலை நாம் மேற்கொள்ள வேண்டும். வ ஹரும ஹரீதத்துஹு வ சுந்தூக்குஹு, அத்துடனே குரான் ஒரு பையில் போடப்பட்டிருக்கிறது, ஒரு பொட்டியில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த குரான் மற்றும் அந்த பையில் பொட்டியில் இருக்கக்கூடிய நிலைமையில் அதனை சுமக்கிறதும் ஹராம் என்கிறதுன ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். வகதா யஹரமோ மஸ்ஸுன் வ ஹம்லுன் மா குத்திபலி திராசத்தின், குரானை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கின்றது கூறப்பட்டதனை போல பலகையில் காகிதத்தில் ஏதாவது ஒரு பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது. வலவ் ஆயத்தன், அது ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரிதான். அப்படியான அந்த பலகையை அந்த காகிதத்தை சுமக்கிறது தொடுறதும் ஹராம் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. வயஹில்லு ஹம்லு முஸ்ஹஃபின் ஃபி அம்தியத்தின், இது ஒரு முக்கியமான சட்டம். உதாரணத்துக்கு நாம் சந்தைக்கு போகின்றோம், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி குரானை சுமந்து கொண்டு போக வேண்டிய நிலைமை இருந்தது. குரான் நாம் உளுவுடன் தான் சுமந்து கொண்டு செல்கின்றோம். சந்தையில் சில பொருட்களை வாங்கினோம், குரான் இருக்கக்கூடிய அந்த பையிலேயே அந்த பொருட்களையும் போட்டுவிட்டோம். குரானை மேலாக வைத்து பொருட்களை கீழே வைத்து நாம் இப்பொழுது அந்த பொட்டியில் அல்லது பையில் குரானை சுமந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் காத்து போயிட்டது என்று வைத்து கொள்வோம். அதாவது உழு முறிந்து விட்டது. இந்த நேரத்தில் என்ன செய்வது? இப்பொழுது ஒரு முக்கியமான சட்டத்தை இமாம்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் என்றால், இங்கே அவருக்கு குரானை மட்டும் சுமக்கும் நோக்கம் கிடையாது, குரானுடன் பொருட்களையும் சுமக்கும் நோக்கம் இருக்கிறதுனால அது அவருக்கு சுமந்து கொண்டு வரலாம், அது ஹலால் ஆகும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அத்துடனே நம்முடைய நடைமுறையில் சிலருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான் வஹம்லு தராஹிம வதனானீர், தீனார் திரகங்கள் இருக்கின்றது, காசுகளாக இருக்கலாம், நோட்டுகளாக இருக்கலாம், அதில் குரான் உடைய வார்த்தை அல்லது வசனம் பொறிக்கப்பட்டிருக்கலாம். இதனை உழு இல்லாமல் சுமக்கலாமா என்றொரு சந்தேகம் வருகின்றது. அதற்கு நாம் குரான் என்று கூறுவது கிடையாது. அதுக்கு தீனார் என்ற பெயர், அதுக்கு திரகம் என்ற பெயர், இதனால் அதனை சுமக்க முடியும். மேலும் சில மோதிரங்களிலும் குரானுடைய வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கலாம். இவைகளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். என்றாலும் கூட இதனை உழு இல்லாமல் அணியலாமா, சுமக்கலாமா, தொடலாமா என்று வரும் பொழுது அதனையும் நமக்கு தொட முடியும். காரணம், அதற்கு ஹாத்தம் என்ற பெயரை தவிர முஸ்ஹஃப் குரான் என்ற பெயர் கூறப்படுவது இல்லை. வசௌபுன் குதிப அலைஹின்ன குர்ஆனுன், மேலும் இந்த பொருட்களோட நாம் கூறிய விடயங்களில் குரான் பதியப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு ஆடையிலையும் குரானுடைய ஒரு வார்த்தையோ ஒரு வசனமோ பதியப்பட்டு இருந்தால் அந்த ஆடையையும் உழு இல்லாமல் சுமக்க முடியும். காரணம், அதற்கு நாம் ஆடை என்று தான் கூறுமே தவிர குரான் என்று கூறுவது கிடையாது. எனினும் இப்படி ஆடையில் குரான் பதியப்பட்டு இருந்தால், அது ஒரு வார்த்தையாக வசனமாக இருந்தாலும் சரிதான், அதனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படியா கொண்ட ஆடைகளை அணிவது தவிர்த்து கொள்வது நல்லது. என்றாலும் இங்கே நாம் கதைப்பது அதனை சுமக்கும் விடயத்தில், உழு இல்லாமல் அதனை தொடும் விடயத்தில் தான். எனவே அதற்கு ஆடை என்ற பெயர் கூறப்பட்டு இருக்கிறதுனால, குரான் என்ற பெயர் மொழியப்படாததுனால அதனையும் சுமக்கலாம். மேலும் குத்துபு ஃபிக்ஹின், ஃபிக்ஹு உடைய சட்டங்கள்
பதியப்பட்ட புத்தகங்களில் அந்த சட்டங்களை வகுப்பதற்கு குர்ஆனுடைய ஆயத்துகளை மேற்கோள் காட்டித்தான் இமாம்கள் அந்த சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். எனவே அதில் கிதாபே ஃபிக்ஹில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனுக்கும் நாம் அதனை முஸ்ஹஃப் என்று குறிப்பிடுறது கிடையாது. அதுக்கு ஃபிக்ஹுடைய கிதாப் என்று தான் சொல்வோம். அதனால் அந்த கிதாபையும் உலு இல்லாமல் சுமக்க முடியும். ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கின்றது குர்ஆனுடன் சேர்த்து. மிகைப்பாக ஹதீஸ் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதற்கு நாம் ஹதீஸுடைய புத்தகம் என்று சொல்லுமே தவிர முஸ்ஹஃப் என்ற பெயரை பயன்படுத்த மாட்டோம். இதனால் அதனையும் சுமக்க முடியும். மேலும் குர்ஆனுடைய தஃப்சீர் எழுதப்பட்டு இருக்கின்றது. குர்ஆனுடைய ஆயத்துகளோடு சேர்த்து தஃப்சீரும் எழுதப்பட்டிருக்கின்றது. குர்ஆனை விட தஃப்சீர் அதிகமாக இருக்கும் என்றால் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை விடவும் தஃப்சீர் அதிகமாக இருக்கும் என்றால் அதற்கு தஃப்சீருடைய கிதாப் என்ற பெயரை தவிர குர்ஆன் என்ற பெயர் கிடையாது. அதிகமாக தஃப்சீர் இருப்பதனால அதனையும் உலு இல்லாமல் சுமக்க முடியும். அத்துடனே நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் குர்ஆனை சுமந்து கொண்டு மதரசாக்களுக்கு செல்வார்கள். சந்தர்ப்பத்தில் பிள்ளைக்கு 7 வயதாக இருக்கலாம், 8 வயதாக இருக்கலாம். 15 வயதுக்கு கீழான பிள்ளைகள் இவர்களுக்கு சபி என்று தான் சொல்வார்கள். அதாவது பருவ வயதை எய்தாத குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் உலு இல்லாமல் இதனை சுமப்பதும் தொடுவதும் ஆகும். அதற்காக வேண்டி அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். உலு செய்து கொள்ளுங்கள் என்று பழக்க வேண்டும். அப்பொழுது அந்த குர்ஆனுடைய கண்ணியம் அவர்களுக்கு வரும். அவர்கள் குர்ஆனை தொடும் பொழுது உலு செய்து கொள்வார்கள். என்றாலும் தப்பித்தவறி அவர்கள் உலு இல்லாத நிலைமையில் இதனை சுமந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.